ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் சிண்ட்ரலா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்னு உனக்கு தெரியுமா? நம்மளோட பாவத்தை எல்லாம் போக்கி நம்மளை ஏசப்பா ரட்சிக்க தான் வந்தாங்கக்கா. கரெக்டாக சொன்ன சிண்ட்ரலா. பாவம்ன்ற சேற்றுக்குள்ளே இருந்த நம்மளை அவருடைய ரத்தத்தினால மீட்டெடுத்தார். இப்பயும் நம்ம சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தான்ற பாடல கரங்களை தட்டி பாடுவோமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்ப்போமா? சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். சேற்றிலிருந்து தூக்கினார், கண்மலை மேல் நிறுத்தினார். பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. பாவமான வாழ்க்கையை மாற்றி தந்தாரே, துன்பமான நேரத்தில் இன்பம் தந்தாரே. அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலை, அவரெந்தன் கண்மலையானார். ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, வாலிப பிள்ளைகள் அதிகமாய் பாதிக்கப்படுகிற ஒரு விஷயம், அதுதான் மன அழுத்தம், டிப்ரெஷன்னு சொல்கிறோம். இந்த டிப்ரெஷனை எப்படி பிள்ளைகள் எதிர்கொள்ளுறாங்க, ஏன் எதிர்கொள்ள முடியாமல் போகிறாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பிள்ளை தோல்வியை சந்திக்கும் பொழுது, அந்த தோல்வியை எதிர்கொள்ள முடியாமல் போகும் பொழுது அவர்களுக்குள்ள மிகுந்த ஒரு மன அழுத்தம் உண்டாகுது. அதனால ரொம்ப சோர்வுக்குள்ளாகிறாங்க, தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொள்ளுகிறாங்க. ஒரு வார்த்தை நம்மளை காயப்படுத்திட்டா அதுலேருந்து நம்மளால மேற்கொள்ள முடியல இல்லையா, வெளியே வரவே முடியறதில்லை இல்லையா, அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப தனிமைக்குள்ளாக கடத்தப்படுறாங்க. இது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் அவங்களுக்குள்ள ஒரு ஒழுங்கில்லாத நிலைமையை கொண்டு வருது. இந்த ஒழுங்கில்லாத நிலைமை என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் கூட்டி போய் அது தற்கொலைக்கு நேராக அவங்க நடத்தப்படுறாங்க. இதுலேருந்து எப்படி வெளியே வர முடியும் தெரியுமா? பார்ப்போம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, நம்மளுடைய தவறுகளை நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கொள்ளணும். இது ஏன் நடந்தது, இந்த தோல்வி எதனால் வந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். அக்செப்ட் பண்ண பழகிறது மாத்திரம் இல்லை, அதை கரெக்ட் பண்ணவும் நம்ம என்ன பண்ணணும்னா முயற்சிகளை நம்ம செய்யணும். அப்புறம் என்ன தெரியுமா செய்யணும், நமக்கு ஒரு காரியம் அது கஷ்டமாக இருக்குது, நம்மளை ரொம்ப மனதளவில் பாதிக்குது அப்படின்னா நிச்சயம் ஒரு காரியத்தை நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கோம். என்ன தெரியுமா, நம்ம பேரண்ட்ஸ் கூட அதை நம்ம ஷேர் பண்ணிக்கணும். அவங்களோட அதை ஓப்பனாக நம்ம பேசும் பொழுது தான் அதற்குரிய ஆலோசனை அவர்களிடத்துலேருந்து நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு ஃபெல்லோஷிப்பை நம்ம என்ன பண்ணணும்னா உண்டாக்கணும். இதெல்லாம் நம்ம செய்தாலும் நமக்கு இன்னொரு காரியம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது என்ன தெரியுமா, ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டார் நமக்கு வேணும். அந்த ஸ்பிரிச்சுவல் மென்டார் யாரு தெரியுமா? நான் சொல்கிறேன். உங்களை விசாரிக்கவும், உங்களை நேசிக்கவும், உங்களை ஆறுதல் படுத்தவும் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம அவரிடத்துல நம்மளுடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவரே நமக்கு ஆலோசனையை கொடுத்து அவர் வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இதையெல்லாம் நம்ம செய்யும் பொழுது நிச்சயம் இதெல்லாம் வச்சு நம்ம மேற்கொள்ள முடியும். தாவீது ராஜா என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்த அமலேக்கியர் தாவீது ராஜாவினுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவருடைய பொருட்கள் எல்லாவற்றையும்
கொள்ளையிட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்ப சோர்வுக்குள்ள போறாரு. நிச்சயம் குடும்பமே இல்லை அப்படின்னா எப்படி ஒரு மன அழுத்தம் அவருக்கு வந்திருக்கும் பாருங்க. அந்த மன அழுத்தத்தை அவர் எப்படி திரும்ப மேற்கொண்டாரு? தேவனுக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி கொண்டாருன்னு வேதம் சொல்லுதுங்க. நீங்களும் உங்களை அந்த ஸ்பிரிச்சுவல் மென்டாரோட சேர்ந்து அவரிடத்துல ஆலோசனை கேட்டு அவரிடத்துல அனுதினமும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு உங்களோட காரியத்தை நீங்க நடத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தாவீது ராஜா எப்படி எல்லாவற்றிலும் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் மேற்கொண்டாரோ அதே போல உங்களாலையும் மேற்கொள்ள முடியும். இதெல்லாம் நீங்களும் செய்வீங்களா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த ஸ்டூடெண்ட் டைம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான மாணவர்களுக்கும் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்கள் படிப்புக்கு, ஆண்டவரோடு நீங்கள் கொள்ள வேண்டிய ஆண்டவரோடு இருக்கிற ஐக்கியத்துக்கு நிச்சயம் உதவும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸை சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, ஆகஸ்ட் 15 நம்ம திருச்சி மொராய் சிட்டியில் வச்சு ஒரு வாலிபர் முகாமை நடத்த போகிறோம். உங்களை போல வாலிபர்கள் எல்லாரையும் அந்த இடத்துல ஒன்று கூட்டி ஆண்டவர் அவர்களோடு பேச இருக்கிற காரியங்களை தேவனுடைய மனிதர்கள் பிரதர் மோகன் சிலாசரஸ் அவர்களும் நம்முடைய அண்ணன் டேவிட் கணேசன் அண்ணனும் ஆண்டோடைய வார்த்தையை அதில் கொடுக்க போகிறாங்க. அன்பான மாணவர்களே, வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கட்டாயம் அந்த ஆகஸ்ட் 15 திருச்சியில் இருக்கிற மொராய் சிட்டிக்கு அந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். அக்கா, எங்களுக்கெல்லாம் அது ரொம்ப தூரம்க்கா, நீங்கள் தான் லைவ்ல போடுவீங்களே, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம். லைவ்ல போட்டால் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் பார்ப்போம், அடுத்து ஒரு கால் வரும், இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் பார்ப்போம், அதையும் தாண்டி ஒரு நிமிஷம் ஒரு லைக் போடுவோம், அல்லது ஒரு கமெண்ட்ஸில் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் எப்போ எல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுதோ அப்போ அந்த தேவனுடைய பிரசன்னத்துல இருந்து நம்ம வார்த்தையை கேட்கறதுக்கு உண்மையாகவே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இன்டர்வியூக்கு சென்னைக்கோ இல்லை ரொம்ப தொலைவில் 100, 200, 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு இடத்துல வேலைக்கோன்னா கட்டாயம் போவோம்ல. இந்த ஒரு நாளை உங்களோட டைரியில் குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் ஃபோனில் நீங்கள் இதை ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. கட்டாயம் இந்த மீட்டிங்க்கு வாங்க. ஆண்டவர் இந்த மீட்டிங்கில் வர்ற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் அபிஷேகிப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வரப்போகிற உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு நாளும் அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நிச்சயம் வரப்போகிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. கட்டாயம் உங்களை ஆகஸ்ட் 15 மொராய் சிட்டியில் வச்சு உங்களை மீட் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களை சந்தித்து உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்திற்குள்ளாக கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஓகே, இப்போ கூட நம்ம ஒரு சின்ன வசனத்தை நம்ம வாசித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஸ்டூடெண்ட் டைம் அப்படின்னு இந்த ப்ரோக்ராமுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு இல்லை? நீங்கள் மாணவர்களா, ஸ்கூல் போகிறவங்களா இருக்கலாம், அல்லது கல்லூரிக்கு போகிற மாணவர்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை, ஒரு டெக்னிக்கல் கோர்சஸோ ஏதோ ஒன்று படித்து கொண்டிருக்கிற ஒரு மாணவர்களாக இருக்கலாம். உங்களுக்கு படிப்பிலையும் தேவையான காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேட்டு எப்படி பெற்றுக்கொள்ளலாம், வாழ்க்கைக்கும் தேவையான காரியங்களை வேத வசனத்திலிருந்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறோம். இதுக்காக என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆயத்தமான போது ஒரு சின்ன சம்பவம் என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஒரு நல்ல படிக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு பாப்பா, அவட்ட கேட்டேன், போன வருஷம்லாம் நீ மேக்ஸில் நல்ல மார்க் வாங்கினியே, என்ன இந்த வருஷம் மேக்ஸில் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வர, ஏன் இன்ட்ரெஸ்டாக அதை படிக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அந்த தங்கச்சிட்ட கேட்டேன். உடனே அவள் சொன்னா, இல்லை போன வருஷம் எனக்கு மேக்ஸ் டீச்சரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், குறிப்பாக எனக்கு மேக்ஸே ரொம்ப பிடிக்கும் ஆன்ட்டி, அதனால் நான் நல்லா படிச்சுக்க தான் செஞ்சேன். இந்த வருஷம் இருக்கிற மிஸ் என்ன எதுக்கெடுத்தாலும் என்னை திட்டுற மாதிரியே இருக்குது, என்னை ஏதோ ஒதுக்குற மாதிரியே இருக்குது, எனக்கு அந்த மேக்ஸ் மேலேயே இருக்கிற இன்ட்ரெஸ்டே எனக்கு போன மாதிரி இருக்குது ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி அந்த பாப்பா சொன்னான். அப்போ சொன்னேன், டீச்சர் உன்னை நல்லா படிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, ஒருவேளை இந்த டீச்சர் என்ன நினச்சிருக்கலாம், நீ ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் நீ பாடத்தை படிப்பேன்னு நினச்சி அவங்க உன் கூட இப்படி அப்ரோச் பண்ணலாம். டீச்சர் மேலெல்லாம் மிஸ்டேக் இல்லை, ஆனால் நீ என்ன கேட்கலாம் தெரியுமா, ஏசப்பா எனக்கு பார்க்குற எல்லாருடைய கண்களையும் தயவு கிடைக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீ ஜோம் பண்ணலாம். அப்போது உன் மேலே தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். உனக்கு எல்டர்ஸாக இருக்கிறவங்க, உனக்கு டீச்சராக இருக்கிறவங்க எல்லார் கண்லையும் ஏசப்பா தயவு கிடைக்க செய்வாங்க.
பாரேன், பைபிள்ல லூக்கா 2:52 போடப்பட்டிருக்கு, ஏசப்பாவுக்கே மனிதர் தயவு தேவைப்பட்டுதான். ஏசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார்னு போடப்பட்டிருக்குது. நீனு ஏசப்பாட்ட தேவ தயவை கேளு, மனுஷ தயவை கேளு, ஆண்டவர் எல்லார் கண்ணிலையும் உனக்கு தயவு கிடைக்க செய்வார் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னேன். உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம். நான் அப்படி ஜெபிக்கிறேன் ஆண்டி அப்படின்னு சொல்லி அவ போனா. அப்போ இந்த வார்த்தையை பார்க்கும்போது இதை யோசிச்சப்போ ஆண்டவர் ஒரு வாலிப பிள்ளையினுடைய காரியத்தை வேதாகமத்திலிருந்து எனக்கு நினைப்பூட்டினாங்க. யார் அந்த வாலிப பிள்ளை? அவன் மேல அவ்வளோ தயவு இருந்ததா? மனுஷர் கண்களையும் தயவு இருந்தது, தேவ கண்களையும் தயவு இருந்தது. அதனால 127 நாடுகளுக்கும் ராணியாக மாறினாங்களாம். ஓஹோ, 127 நாடுகளுக்கும் ராணியா மாறணும்னா அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு அரச குடும்பமா தான் இருக்கணும். அவங்க ரொம்ப ரொம்ப ஏதோ எல்லா காரியத்திலையும் நம்பர் 1 இருக்கணும். அதனாலதான் அந்த ஒரு பெரிய ஒரு பதவி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீ நினைக்கலாம். ஆனா அது யாரு நான் சொல்றேன், அவங்க எப்படிப்பட்டவங்க நான் உனக்கு சொன்னா உனக்கு ஆச்சரியமா போகும். அவங்க யாருன்னா அவங்களோட பேர் தான் எஸ்தர். எஸ்தர் பயங்கர ஃபேமிலி பேக்ரவுண்டா அப்படின்னா இல்லவே இல்லை. அம்மா அப்பாலாம் அவங்களுக்கு கிடையாது. ஒன்று விட்டு அண்ணன் தான் அவங்கள வளர்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா எஸ்தர் ஒரு அனாதை பெண்ணு தான் அரசியா மாறுறாங்க. நமக்கு தெரியும், எஸ்தரோட புஸ்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், பஸ்தி ராணி அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தள்ளப்படுறாங்க. அப்போ அந்த ராஜா அந்த நாடு முழுவதிலும் இருக்கிற அழகான கன்னி பெண்களை அப்படியே பியூட்டிஃபுல்லா இருக்கணும். ராஜாவுக்கு மனைவின்னா சும்மா சாதாரணமா இருக்க முடியுமா? அப்படி இருக்கிற அழகான பெண்களை எல்லாத்தையும் கன்னி மாடத்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஊர்ல சௌந்தரியமா இருக்கிற ஏகப்பட்ட பேர் அந்த சூசான் அரண்மனைக்கு வர்றாங்க. அதுல ஒருத்தரா எஸ்தர் வர்றாங்க. எஸ்தருக்கு எப்படி தெரியுமா கண்களில் தயவு கிடைக்க? எல்லார் கண்கள்லையும் எல்லா அழகான பெண்களையும் ஏகாய் அப்படிங்கிற பிரதானியினுடைய வசத்துல அவங்களெல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. அதே போலதான் எஸ்தரும் 1000ல் ஒருத்தங்களா தான் எஸ்தர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த ஏகாய்ங்கிற பிரதானியுடைய கண்கள்ல எஸ்தருக்கு தயவு கிடைச்சிருக்கு. தங்கச்சி நீ யோசித்து பாரு, எஸ்தர் ராணியா மாறுறதுக்கு அழகு மட்டும்தான் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய அழகிகள்லாம் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. எஸ்தர் ராணியா மாறினதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காட்ஸ் பிளான், ஆண்டவருடைய திட்டம். பெரிய அழகிங்கிறதுனால எஸ்தர் ராணி ஆகல, ஆண்டவருடைய திட்டம் அவங்க ராணி ஆகணுங்கிறதுனால தேவ திட்டம் இருந்துச்சு. அந்த தேவ திட்டத்துக்கு நேராய் அவங்க யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க கண்கள்ல தயவு கிடைக்குது. பிரதானியுடைய கண்கள்ல தயவு கிடைக்குது. என்ன எல்லாரும் அழகா இருக்கிறாங்க, ஆனா எஸ்தர் மேல மட்டும் எக்ஸ்ட்ரா கிரேஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா அபிஷேகம் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஆண்டவருடைய கரம் இருக்குது. அதை பார்த்த உடனே, அவங்க முகத்தை பார்த்த உடனே யாருக்குனாலும் தயவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துட்டாங்க. பத்தியா, உன் வாழ்க்கையிலையும் மனுஷர் தயவு வேணும்னு ஆண்டவர்கிட்ட நீ கேட்டானா அந்த ஃபேவரை, ஒருவேளை அதை எப்படி சொல்லலாம், ஹியூமன் ஃபேவர்னு சொல்லலாம், மனித தயவு, அந்த மனித தயவை ஏசப்பா தருவாங்க. முக்கியமா உன்னோட பைபிள்ல நீ அண்டர்லைன் பண்ணி ஒரு வார்த்தையை வச்சுக்கலாம். எது தெரியுமா? எஸ்தர் எழுதின புஸ்தகத்துல முக்கியமா நீ இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் 15வது வசனத்துல கடைசி 2 லைன் அக்கா வாசிக்கிறேன். எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது. பா, யோசித்து பாரு, ஒரு 2 லைன் தான், ஆனா அது உள்ள எவ்வளோ அர்த்தம், எத்தனை மனிதர்களுடைய இரக்கம், கருணை எல்லாம் கிடைச்சிருக்கு பாரு. ஒண்ணுமே தெரியாத ஒரு அரண்மனை, இவ்வளோ யூத பெண், அதை கூட நம்ம சொல்ல முடியாத ஒரு சீக்ரெட்டா அவன் மனசுல வச்சிட்டு இருக்கிறா. எவ்வளவு பயம் அவன் உள்ளத்துல இருக்கும். நமக்கு கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? எவ்வளோ தயக்கம் அவன் உள்ளத்துல இருக்கு. ஆனா அரண்மனை எங்கிலும் அவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. இதுதாங்க ஆண்டவருடைய பிள்ளைக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். எஸ்தருக்கு இவங்க கண்கள் எல்லாம் தயவு கிடைச்சு கடைசியில ராஜாக்கிட்ட அப்பாயின்மெண்ட் இல்லாம முன்னாடி போய் நிக்கிறாங்க. ராணி ஆயிட்டாங்க, அப்பாயின்மெண்ட் இல்லாம முன்னாடி போறாங்க. ராஜா செங்கோலை நீட்னா உயிர் தப்பிச்சு இல்ல, அவங்க கதை கந்தல் தான். எஸ்தர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. வஸ்திக்கு அவ்வளோ கோபமா முடிவெடுத்த அந்த அகாஸ்வேரு ராஜா தான் எஸ்தர் முகத்தை பார்த்த உடனே செங்கோலை எடுத்து அவரையும் அறியாமல் ஆட்டோமேட்டிக்கா நிறுத்திட்டார். மனித தயவு. ஆண்டவர்கிட்ட கேளு தங்கச்சி, தம்பி, உன்னோட வாழ்க்கையில ஏசப்பா நான் ஸ்டூடெண்டா இருக்கிறேன், நான் வாலிப வயதுல இருக்கிறேன், நான் சொசைட்டில நிறைய பேரை ஃபேஸ் பண்ணணும், நிறைய சவால்களை நான் மேற்கொள்ளணும். என் சபையா இருக்கட்டும், என்னுடைய ஃபேமிலியா இருக்கட்டும், நான் போற காலேஜ் எங்கனாலும் எனக்கு மனித தயவு உண்டாகணும்ப்பா. நான் ஏற பஸ்ல கூட, நான் ஏற ட்ரெயின்ல கூட எனக்கு மனுஷ தயவை தாங்க.
உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற அக்கா ஏசப்பாட்ட கேட்டிருக்கிறேன், ஏசப்பா எனக்கு மனுஷ தயவை தாங்க. அக்கா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய படிப்பெல்லாம் படிக்கல, ஆனால் சின்ன சின்ன டெக்னிக்கல் கோர்சஸ் படிக்க போன இடத்துலலாம் ஏசப்பா எனக்கு மனுஷ தயவை தந்தாங்க. அக்கா டைப் ரைட்டிங் படித்தேன், ஷார்ட் ஹேண்ட் படித்தேன், ஹிந்தி கிளாஸ் படித்தேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மணி நேரம் தான் படிக்கிறோம். ஆனால் எனக்கு இருந்த எல்லா டீச்சர்ஸும், நான் போன எல்லா டெக்னிக்கல் கோர்சஸில் இருந்த எல்லா டீச்சர்ஸும் பிராமின்ஸ் தான். ஆனால் அவங்க எல்லாரோட கண்ணிலே ஏசப்பா எனக்கு தயவு கிடைக்க செஞ்சாங்க. டைப் படிக்கும்போது அந்த சார் என்னோட பேட்சில் வர்ற டைமில் வர்ற எல்லாருக்கும் சொல்லுவாங்க, எம்மா எபன் இப்போ புதுசாக யாராவது வந்து ஃபிங்கரிங் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீ பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லிக் கொடு. நான் போய் சொல்லிக் கொடுத்தேன்னா அவள் கையை கூட கொஞ்சம் நடுங்கி அவளோட ஃபிங்கரை வேற ஒரு இடத்துல வச்சிடறா, நீ சொல்லிக் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி அந்த சார் எனக்கு டைப் ரைட்டிங் கிளாஸில் என்னோட டைமுக்கு வரவங்களுக்கெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுக்கும்படி வச்சாங்க. எங்களுடைய ஹிந்தி ஜி அவங்க எனக்கு பாடங்கள் எல்லாம் ஹிந்தி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கண்கள்லையும் ஆண்டவர் எனக்கு தயவு கிடைக்க செஞ்சார். நான் ஃபர்ஸ்ட் மார்க்லாம் எப்பயும் ஒரு தடவையும் வாங்கினதில்லை, அந்த கிளாஸில் படிக்கும்போது பிராத்மிக் எதுலேயுமே அப்படிலாம் வாங்கினதில்லை. ஆனால் அவங்க கண்களில் எனக்கு தயவு கிடைச்சிச்சு. அவங்க அடுத்து நான் படித்த இடத்துலேருந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு இடத்துக்கு போகும்போது கடைசியாக நாளைக்கு போக போகிறேன்னு சொல்லும்போது என்கிட்ட கேட்டாங்க, அம்மா எபன் நான் இன்னும் ஒரு வாரத்தில் நான் சென்னைக்கு போக போகிறேன், எனக்கு ஹிந்தியில் பைபிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமின் டீச்சர் கேட்டாங்க. அப்போ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி பைபிள்லாம் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது கஷ்டம். எங்கெங்கேயோ ஆள்கிட்ட சொல்லி ஹிந்தி பைபிளை வாங்கி எங்க ஜிக்கு அதை நான் கடைசியா ப்ரெசென்ட் பண்ணினேன். என்னுடைய திருமணம்னு வரும்போது என்னுடைய எல்லா சாருக்கும், எல்லாருமே வயசானவங்க, அவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன், சார் எனக்கு மேரேஜ் சார் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எப்படினாலும் தெரியும் பிராமின் ஒரு கிறிஸ்டியன் மேரேஜ்க்கு வருவாங்களா, நம்ம ஃபுல்லா நான்வெஜ் தான் சாப்பிட்டு நான்வெஜ் தான் வாசம் வரும், அங்க போய் ஒரு பிராமின் சார் வருவாங்களான்னு பார்த்தா நான் ஒரு மணமகளா மணமேடையில உட்கார்ந்துருக்கும் போது என்னோட வயதான எங்க எல்லா சாரும் முன்னாடி உட்கார்ந்து அவங்க கையை வச்சு ஒரு நிமிஷம் நீ நல்லா இருமா அப்படின்னு சொல்லி அப்படி கண்ணீர், அவங்க சந்தோஷத்தோட அவங்க கையை காட்டாங்க. என் கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. எங்க சார் எவ்வளோ பெரிய சார் என்னோட கல்யாணத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு நினைக்கும் போது நினைச்சேன், ஏசப்பா நீங்க எனக்கு மனுஷ தயவை தந்திருக்கிறீங்க, எனக்கு சொல்லிக் கொள்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைனாலும் உங்க மனிதர் தயவை எனக்கு தந்திருக்கிறீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி ஏசப்பாக்கு நன்றி செலுத்தினேன். அன்பான தங்கச்சி, எஸ்தர் மேல இருந்த தயவு உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற அக்காவுக்கு பெரிய தாளந்து தகுதி இல்லை, ஆனா ஏசப்பா உடைய தயவு மனிதர் தயவையும் தேவ தயவையும் கட்டளையிட்டு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய ஊழியத்துல அவர் நடத்தி கொண்டு வருகிறார். நீ ஏசப்பாட்ட கேட்பியா? எப்படிப்பட்ட சவாலை நீ சந்திச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஒரு கடினமான மனிதர்களோடு நீ ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் நிறைய இருக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஏசப்பாட்ட கேளு, ஏசப்பா எனக்கு உடைய மனிதர் தயவை எனக்கு தாங்க, உங்க தயவு எனக்கு எப்போது வேணும், உங்க தயவு இல்லைன்னா அந்த உலகத்துல என்னால வாழ முடியாது, அந்த மனுஷ தயவையும் எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி நீ கேளு. இன்னைக்கும் எங்க வீட்டுல குட்டி பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கிளம்புற பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பேக் எல்லாம் எடுத்து ஷோல்டர் பேக் எல்லாம் போட்டுட்டு ரெடியா அனுப்பும்போது வாசல் கிட்ட வந்து ஒரு நிமிஷம் ஜோமணி அனுப்பும்போது டெய்லி சொல்ற ஒரே ஒரு வசனம், ஆண்டவரே எஸ்தருக்கு பார்க்கிற எல்லார் கண்களையும் தயவு கிடைத்தது போல என் மகளுக்கு கிடைக்கட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆன்டி சொல்லி அக்கா சொல்லி ஜெபிச்சு அனுப்புறது வழக்கம். உண்மையா சொல்ற, இயேசுவானவரை போல அவருக்கே தேவைப்படுதுன்னா ஸ்டூடெண்டா இருக்கிற உனக்கு கட்டாயம் தேவை. ஆண்டவர்கிட்ட நீ கேட்டான்னு வச்சுக்கோயே நிச்சயம் தருவார். அதற்கு உயிருள்ள சாட்சி அவன் முன்னாடி இருக்கிறேன். வேதத்துல அப்படியே அப்பட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது, எஸ்தருக்கு அவளை பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைத்தது. வாவ், பத்தியா எஸ்தர் அழகா இருந்ததுனால ராணியாட்டாங்கன்னு நினைக்கவே முடியாது. எஸ்தர் மேல தேவ தயவு மனுஷர் தயவு காட்ஸ் பிளான் இருந்ததுனால அவங்க ராணியானாங்க. உன் மேலையும் ஆண்டருடைய தயவும் மனுஷருடைய தயவும் இருக்குன்னு சொன்னா உன்னையும் தேவ சித்தத்தின்படி தேவனுடைய விருப்பத்தின்படி உன்னை உயர்த்துவது அவருக்கு லேசான காரியம். பேக்ரவுண்ட்லாம் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையே, ஒண்ணுமே கவலைப்படாத. ஏசப்பா கையில களிமண்ணா ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே களிமண் குயவனை பார்த்து கேள்வி கேட்க முடியுமா, ஏன்னு கேட்க முடியுமா? சும்மா அமைதியா இருக்கும், போட்ட இடத்துல கிடக்கும், எடுத்தா கைக்கு வரும், போட்டா கீழே இருக்கும். அதை போல என்ன அர்ப்பணிக்கிறேன், உங்க தயவினால நிரப்புருங்கன்னு சொல்லி ஜெபிச்சானா நிச்சயம் ஆண்டவர் அதை செய்வார். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் அமைய இயேசுவின் நாமத்துல உன்னை வாழ்த்துகிறேன். ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஜெபம் பண்ணிடலாமா? இருந்த இடத்துல ஒருவேளை அந்த வார்த்தையை பெற்றோர் கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு மனுஷ தெய்வ தாங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், நீங்க உங்க இருதயத்தின் மேல உங்க கையை வச்சு ஏசப்பா எனக்கு அந்த தயவு வேணும்னு சொல்லி கேட்போமா? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று வேதம் சொல்லியிருக்கிறதே. அப்பா
இப்பொழுது யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டு டிவியின் மூலமாக, சமூக வலைதளத்தின் மூலமாக யாரெல்லாம் இந்த வார்த்தை கேட்டு, ஆண்டவரே எனக்கும் பேக்ரவுண்ட்லாம் எஸ்தரை போல ஒண்ணுமே இல்லப்பா, எனக்கும் பார்க்கிற எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க செய்யும்னு சொல்லி உண்மையுள்ள இருதயத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, அவங்க ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே உன்னதத்திலிருந்து வருகிற உம்முடைய கரம், நெகேமியாவின் மீது தயவாய் அமைந்த உம்முடைய தயவுள்ள கரம் இந்த பிள்ளையின் மீது அமரட்டோன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய நாள் துவங்கி ஆண்டவரே அவருடைய ஆயுசு முடிகிற வரைக்கும் தேவ தயவினாலும் மனுஷர் தயவினாலும் நிரப்புவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, அப்படியே நிரப்பி உம்முடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.